வணக்கம். இன்னைக்கு நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வேலண்டைன் வீக் வந்து வருது. ஸோ இந்த வேலண்டைன் வீக்குக்கு வந்து நம்ம வெறும் வந்து காதல் கதைய மட்டும் கட்ட போறதில்ல. ஸோ நம்ம வந்து ஒரு ரியல் வேர்ல்ட் ரியாக்ட் ப்ராஜெக்ட்ஸ் வந்து பண்ண போறோம். ஸோ இந்த ஒவ்வொரு வீடியோவுமே இப்ப 8 இருக்கு. ஸோ 8த்துக்குமே வந்து நம்ம வந்து பண்ண போறோம். ஸோ ஒண்ணொண்ணுமே வெறும் வந்து ஜஸ்ட் வந்து ஒரு HTML பேஜோ அந்த மாரி வந்து நெனைக்கவே வேணாம். ஃபுல்லும் ரெஸ்பான்சிவான ஒரு அனிமேஷன்ஸ் நெறைய வச்சு, ஒரு புரொடக்ஷன் ஸ்டைலான ஒரு ரியாக்ட் ப்ராஜெக்ட்ஸ் வச்சு இதுலயுமே நம்ம ஏஐயுமே இன்டகிரேட் பண்ண போறோம். ஸோ அது எல்லாத்தையுமே எப்படி பண்றது? என்ன ஏது? எல்லாத்தையுமே உங்களுக்கு வந்து நான் ஒண்ணொண்ணுத்துக்கும் டெமோ காட்டுறேன். ஸோ அதுலேருந்து என்ன கத்துப்பீங்க? அப்படிங்கிறதையுமே நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்றேன். நீங்க வந்து இப்போ ஒரு பிகினரா இருக்கீங்க. ஒரு பேசிக்ஸ தாண்டி போணும். இல்ல ஒரு இன்டர்மீடியேட் லெவல்ல இருக்கீங்க. ஒரு போர்ட்ஃபோலியோ ப்ராஜெக்ட்ஸ்லாம் வந்து ரெடி பண்ணணும் அப்படின்னு நெனச்சீங்கன்னா, இந்த சீரிஸ் கண்டிப்பா உங்களுக்கானதா தான் வந்து இருக்கும். ஸோ எல்லாருமே ரியாக்ட் டுட்டோரியல்ஸ் வந்து பார்ப்பாங்க. ஸோ யூஸ் ஸ்டேட்னா என்ன? இத வந்து எப்படி ஆட் பண்றது? யூஸ் எஃபெக்ட் ஸோ ரியாக்ட்ட பத்தி என்னென்னலாம் சுத்தி இருக்கோ, அது எல்லாத்தையுமே டுட்டோரியல்ஸ் பார்த்துட்டு அது தெரியும் அப்படின்னு நெனப்பாங்க. பட் ரியல் டைம்ல நம்ம ப்ராஜெக்ட் செய்யும்போது தான் வந்து அது வந்து எப்படி தெரியும்? இத வந்து இந்த ப்ராஜெக்ட் செஞ்சது யாரு? அந்த மாரி தான் உங்கள வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்டும். ஸோ அதனால நம்ம வந்து பண்ண போறோம். ஸோ ஒண்ணொன்னா என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வந்து டெமோ பண்ணி காட்டுறேன். ஸோ இப்ப ஃபர்ஸ்ட் டே பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட ரோஸ் டே. ஸோ இதுல வந்து நீங்க என்னென்னலாம் கத்துப்பீங்க அப்படின்னா எல்லாத்துலயுமே நான் வந்து சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுல வந்து நம்ம அப்புறம் வந்து ஃப்ரேமர் மோஷன் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஃப்ரேமர் மோஷன் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, உங்களோட சிஎஸ்எஸ் ஸ்டைல்ஸ்லாம் வந்து ஒரு அப்கிரேட் பண்றதுக்கு அனிமேஷன்ஸ்க்காக வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்புறம் வந்து எப்படி வந்து ப்ராப்ஸ் வந்து எப்படி வந்து ஒழுங்கா ஹேண்டில் பண்ணணும். ஸோ பேரண்ட்லேருந்து சைல்டுக்கு வந்து எப்படி டேட்டா வந்து பாஸ் பண்ணணும். ஸோ அரேஸ்லேருந்து எடுக்கிறோம் அப்படின்னா, நம்ம வந்து அத எப்படி வந்து மேப் பண்றது. ஸோ நம்ம எல்லா இடத்துலயுமே வந்து தெரியும். அரேஸ் வந்து நம்ம வந்து ரியல் டைம்ல வரும்போது அரே ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸா வரும். அதை எப்படி வந்து மேப் பண்ணி நம்ம எப்படி வந்து கரெக்ட்டா யூஸ் பண்றது? தனித்தனியா எப்படி வந்து காம்போனன்ட்ட பிரிக்கிறது? எதுக்கு தனி காம்போனன்ட் வேணும்? ஸோ இந்த மாரி அப்புறம் வந்து சர்ச் ஃபங்ஷனாலிட்டி இங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். அப்புறம் கார்ட் வச்சிருக்கோம். ஸோ கார்ட் வைக்கும்போது நீங்க வந்து ஒரு ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அது வந்து இந்த கார்ட்ல வரணும். நான் அதையுமே உங்களுக்கு வந்து டெமோ காட்டுறேன் நானு. அதுக்கப்புறம் எப்படி வந்து ஸ்டேட்ட ஹேண்டில் பண்றது? ரெட்யூஸ் மெத்தட் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். எதுக்கு ரெட்யூஸ் மெத்தட் யூஸ் பண்ணணும்னா, நான் இங்க வந்துட்டு இப்ப 2 வாட்டி ஆட் பண்றேன் அப்படின்னா, அத சம் பண்ணி எனக்கு ஒரே ரிசல்ட்டா வரணும். அதுக்கெல்லாம் நம்ம ரெட்யூஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ பேசிக்கா உங்களோட ஜாவா ஸ்கிரிப்ட், ரியாக்ட் இது 2த்தையுமே வந்து நம்ம வந்து கலக்க போறோம். ஸோ இதுல வந்து நான் உங்களுக்கு எப்படி இருக்கு என்னன்றத காட்டுறேன். ஸோ பேசிக்கா வந்து நம்ம வந்து இந்த ரோஸ் டேல மட்டும் நமக்கு வந்து ரெஸ்பான்சிவ்னஸ் இருக்காது. ஸோ மத்த எல்லா ப்ராஜெக்ட்ஸ்லயுமே வந்து ரெஸ்பான்சிவ்னஸ் இருக்கும். ஸோ இந்த ரோஸ் டேல பார்த்தோம் அப்படின்னா, நீங்க அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வரேன். இங்க இந்த மாரி வந்து இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம ஃபில்டருமே வந்து அப்ளை பண்ணியிருக்கோம். இப்ப இங்க ஆல் ரோசஸ்ன்னு இருக்குல்ல. ஸோ நான் இப்ப ரெட் குடுக்குறேன் அப்படின்னா, ரெட்க்கு சம்மந்தமானது எது இருக்கோ அது மட்டும் தான் இங்க வந்து வரும். ஸோ இப்ப பிங்க் குடுக்குறேன் அப்படின்னா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த பிங்க் வந்து எங்கெல்லாம் இருக்கோ அந்த இதெல்லாம் ஃபில்டர் ஆகி வரும். ஸோ ஒயிட்க்கு அதே மாரி இருக்கும். ஸோ நம்ம இங்க டேக்குமே வந்து அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ மிக்ஸ்டு வந்து குடுக்குறேன், லக்ஸுரி வந்து குடுக்குறேன். ஸோ இந்த மாரி வந்துட்டு நமக்கு வந்துட்டே இருக்கும். ஸோ நான் இப்ப சப்போஸ் வந்து ஆட் டூ கார்ட் குடுக்குறேன் அப்டின்னா, எனக்கு கார்ட்ல வந்து ஆட் ஆயிடுச்சு. ஸோ நான் இப்ப அத கிளிக் பண்றேன் அப்டின்னா, எனக்கு இங்கேருந்துமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துலயுமே வந்து அந்த இது வரும். ஸோ நான் இப்ப இத குளோஸ் பண்ணிட்டு, நான் ஜஸ்ட் வந்துட்டு மறுபடியும் வந்து ஆட் டூ கார்ட் இத குடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். 4வதா எனக்கு மறுபடியும் வந்து ஆட் ஆகும். ஸோ இந்த இடத்துல ப்ரோசீட் டூ செக் அவுட் வைக்கலாம். நீங்க வேணும் அப்டின்னா பேமெண்ட்லாம் வந்து இன்டிகிரேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாரியுமே வந்து பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து நமக்கு வந்து ஃபூட்டர் வந்து வச்சிருக்கோம். ஸோ இந்த மாரி ஃபூட்டர் வந்து நீங்க வந்து ரெடி பண்ணலாம். ஸோ சூப்பரா. ஸோ இப்ப இது மட்டும் தானா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதான் கிடையாது. ஸோ நான் இப்ப அந்த ஆல் ரோசஸ் குடுத்துட்டேன். நான் இப்ப ஜஸ்ட் வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு ஏதாவது வந்து இந்த ரெயின்போ மிக்ஸ்டு பேஷன் இருக்குல்ல. ஸோ நான் ஜஸ்ட் வந்து சர்ச் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இங்க பார்த்தீங்கனாலே தெரியும். நான் சர்ச் பண்ண இங்க வந்து எனக்கு ஃபில்டர் ஆகி வருது. ஸோ நம்மளோட சர்ச் ஃபங்ஷனாலிட்டியுமே நம்ம வந்து இங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம். ஸோ அதனால வந்துட்டு இதுல வந்து ஒரு பில்ட் வந்து எப்படிலாம் இருக்க போது, எப்படி வந்து புரொடக்ஷன் ரெடியா, எப்படி வந்து கம்பெனில வந்து கேட்பாங்க, நம்ம எப்படி வந்து பெஸ்ட் பிராக்டிஸ் என்ன, ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட ப்ரொபோஸ் டே. ஸோ இந்த ப்ரொபோஸ் டேல பார்த்தோம் அப்படின்னா, இந்த ப்ரொபோசல் பாக்ஸ் நம்ம கொண்டு வந்த ஜர்னி, அப்புறம் வந்து மெமரி லேன், ஸோ லவ் குவிஸ். ஸோ இதுல இருக்கு. ஸோ ஒண்ணு ஒண்ணா ஃபர்ஸ்ட் என்னென்ன இருக்கு அப்படின்றத பார்ப்போம். ஸோ இந்த ப்ரொபோஸ் பாக்ஸ்ல வந்து நம்ம இந்த ப்ரொபோசல் பாக்ஸ நம்ம இப்ப கிளிக் பண்ணோம் அப்படின்னா வரும். பின்னாடில இருந்து பார்த்தீங்கனாலே தெரியும். ஹார்ட் வந்து பறந்துட்டே இருக்கும். ஸோ இப்ப நான் இந்த ஓப்பன் மீய கிளிக் பண்றேன். ஸோ இங்க பார்த்தீங்க அப்படின்னா, அந்த மாரி ஒரு லெட்டர் மாரி வந்து வருது. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த வில் யூ மேரி மீ அப்படி கேட்குது. ஸோ எஸ் ஐ வில். ஸோ இது வந்து நம்ம குடுத்துட்டோம் அப்படின்னா, இங்க நமக்கு ஒரு அலர்ட்டுமே வந்து பாப் அப் ஆகும். ஸோ இந்த இடத்துல நம்ம என்னென்னலாம் கத்துக்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்விட்ச் கேஸஸ் அதாவது பேசிக்கா வந்து ஸ்ட்ராங்கா வந்து ஜாவா ஸ்கிரிப்ட்ல வந்துட்டு என்னென்னலாம் இருக்கோ அது எல்லாத்தையுமே வந்து நம்ம பண்ண போறோம். ஸோ அதே மாரி இங்க பார்த்தீங்க அப்படின்னா, அவர் ஜர்னில குடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி இந்த டைம் லைன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளே ஃப்ரம் தி ஸ்கிராச் வந்து கிரியேட் பண்ண போறோம். ஸோ ஒரு லைன் கூட நம்ம வந்துட்டு எங்கேருந்து வந்து இது பண்ணி அந்த மாதிரி கிடையவே கிடையாது. ஃப்ரம் தி ஸ்கிராச் வந்து எழுத போறேன். ஸோ எல்லாத்தையுமே. ஸோ சிஎஸ்எஸ் மட்டும் வந்து நான் காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு அதையுமே நான் வந்து உங்களுக்கு கண்டிப்பா எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஏன்னா சிஎஸ்எஸ் வந்து நான் காப்பி பேஸ்ட் பண்ணாம ஃபுல் லைன் எழுதிட்டே இருந்தேன் அப்படின்னா, உங்களுக்கு வந்து வீடியோவோட லென்த் வந்து ரொம்ப பெருசாயிடும். நீங்க நம்மளோட சிஎஸ்எஸ் பிளேலிஸ்ட்ட செக் பண்ணி பாருங்க. நம்ம எல்லாத்தையுமே டீடைல்டா ஒன் பை ஒன்னா நம்ம வந்து பேசியிருக்கோம். ஸோ நம்ம வந்து சிஎஸ்எஸ் மட்டும் காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு நம்ம அதையுமே வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். ஸோ எக்ஸ்பிளைன் பண்ணாம அது போகவே மாட்டோம். ஸோ எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். அதுல என்ன டவுட்ஸ்னாலுமே நீங்க வந்து கமெண்ட்ஸ்ல கேட்கலாம். ஸோ இது மட்டும் தானா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா,
நமக்கு அப்புறம் வந்துட்டு இந்த குவிஸ் வந்து இருக்கு. ஸோ குவிஸ் வந்து எப்படி கிரியேட் பண்றது? இத நம்ம இப்ப நான் ஜஸ்ட் வந்து நீங்க வந்து குடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ க்ளோஸ் பட் ஐ ஸ்டில் லவ் யூ. ஸோ எனக்கு என்ன கலர் பிடிக்கும் அப்டின்னா கிரீன். ஸோ இது வந்து இல்ல அப்டின்னா அந்த மாரி வரும். ஸோ அவர் சாங் இஸ் பெர்ஃபெக்ட் டிடி சரண். ஓகே. இது மாரி பெர்ஃபெக்ட் அப்டின்னு சொல்லி வந்ததுக்கு அப்புறம் இந்த மாரி முடியுதுல்ல. ஸோ இது மாரி மறுபடியும் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு அலர்ட் வந்து கிளிக் ஆகும். ஸோ இது எல்லாமே எப்படி பண்றது? இதுல வந்து இன்னொன்னு முக்கியமான விஷயம் என்ன அப்டின்னா, நம்ம வந்து அனிமேஷன்ஸ், அரே ஹேண்ட்லிங் இது எல்லாம் பண்றத தாண்டி, நம்மளோட சிஎஸ்எஸ் இது எல்லாத்தையுமே தாண்டி இது ஃபுல் அண்ட் ஃபுல் ரெஸ்பான்சிவான ஒண்ணு. ஸோ நான் அதையுமே வந்து உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இங்க பார்த்தீங்க அப்டின்னா, எல்லா இடமுமே வந்து ஃபுல் ரெஸ்பான்சிவ் தான். நீங்க இங்க செக் பண்ணி பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ எல்லாமே வந்து ஃபுல் ரெஸ்பான்சிவா தான் வந்து இருக்க போது. ஸோ அடுத்தது பார்த்தோம் அப்டின்னா, நம்மளோட சாக்லேட் டே. ஸோ இந்த சாக்லேட் டேல நம்ம என்னென்ன பண்ண போறோம் அப்டின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு பில்டுக்குமே வந்து கண்டிப்பா வந்து வித்தியாசம் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ ஒவ்வொரு இதுலயுமே நான் வந்து வச்சிருக்கேன். ஸோ ஒரே மாரி தான் இருக்க போது, அதே தான் வந்து இதுல இருக்க போது அப்டிங்கிறது கிடையவே கிடையாது. நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்க்ராட்ச்லேருந்து ஒவ்வொரு இதுக்குமே ஒரு சின்ன சின்ன விஷயங்களாச்சும் பார்த்து பார்த்து ஆட் பண்ணி அப்படிதான் நம்ம வந்து பண்ண போறோம். ஸோ இந்த சாக்கோ டே பார்த்தீங்கனாலே எனக்கு தெரிஞ்சு பேசிக்கா வந்து நம்ம ஒரு காஃபி ஷாப் போறோம் அப்டின்னா, இந்த மாரி ஒரு யூஐ எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. இந்த மாரி ஒரு நேவ் பார் வந்து இருக்கும். ஸோ மேல வந்து கார்ட் இருக்கும் அப்டின்னு சொல்லிட்டு இதுல வந்து நம்ம எப்படி வந்து பர்சனலைஸ் பண்ணிக்கிறது அப்படிங்கிற விஷயத்த வந்து கத்துக்க போறோம். ஸோ பேசிக்கா வந்து எல்லா இடத்துலயுமே பாத்தீங்க அப்படின்னா பர்சனலைஸ்ட்ன்றத கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இந்த பர்சனலைஸ்ட எப்படி நம்ம வந்து பண்றது, அதுக்கு பின்னாடி இருக்கிற லாஜிக் என்ன அப்படிங்கிறத வந்து பார்க்க போறோம். ஸோ அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து இங்க சப்ஸ்கிரிப்ஷன்ஸுமே இங்க வந்து ஆட் பண்ணிருக்கலாம். ஸோ நான் இங்க வந்து கொடுத்துருக்கேன் இப்போ சப்ஸ்கிரைப் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக், பிரீமியம், லக்ஸுரின்னு சொல்லிட்டு நீங்க இதுக்கப்புறம் என்னன்னு பண்ணணும் அப்படின்னா சப்ஸ்கிரைபை கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம வந்து பேமெண்ட்டை வந்து இன்டெகிரேட் பண்றது, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஃபுல் சிஎஸ்எஸ் இதுவுமே ஃபுல் அண்ட் ஃபுல் ரெஸ்பான்சிவ் தான். நீங்க இங்கேயுமே ஆட் டு கார்ட் கொடுத்தீங்கன்னா இங்க வந்து ஆட் ஆயிட்டே இருக்கும். ஸோ நான் இங்க வந்து மல்டிபிள் ப்ராடக்ட்ஸ் வந்து கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது எல்லாமே வந்து எனக்கு ஆட் ஆயிட்டே இருக்கும். ஸோ நான் இங்க நேவ் பார்ல பார்த்தோம் அப்படின்னா ஹோம், ஸோ பொட்டிக், ஸோ கிஃப்ட்ஸ் அண்ட் புக்கெட்ஸ், சப்ஸ்கிரிப்ஷன்ஸ், பில்ட் யுவர் ஓன். ஸோ இது எல்லாமே சிங்கிள் பேஜ் தான். ஸோ இது எல்லாத்தையுமே எப்படி வந்து பண்றது, கஸ்டமைஸ் எப்படி பண்றது, கஸ்டமைஸ் இப்போ நான் இங்க வந்து டார்க்கு பதிலாக மில்க்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ மில்க்ல வந்து ஆல்மண்ட்ஸ் கொடுக்குறேன். ஸோ இங்க பார்த்தோம் அப்படின்னா இருக்கும். ஸோ அதுலேயே வந்து டாப்பிங்ஸ் வந்து ஸ்ப்ரிங்கிள்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னா இந்த மாதிரி வந்துரும். ஸோ ஒவ்வொரு இதுவுமே வந்து வருதுல. ஸோ இதை எப்படி வந்து கிரியேட் பண்றது, இதுக்கு பின்னாடி இருக்கிற லாஜிக் என்ன, இதை எப்படி வந்து நம்ம பண்றது, இது எல்லாத்தையுமே நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட ஹக் டே. ஸோ இந்த ஹக் டேல வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா, பேசிக்கா வந்துட்டு நம்ம வந்து ஒரு கூலான ஒரு அனிமேஷன்ஸ் வந்து வைக்க போறோம். இங்க பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஸோ இந்த டெடி பேர் வந்து இருக்கு. ஸோ இது பேசிக்கா வந்து ஹக் டேங்கிறது டெடி டேவ தான் நான் வந்து சொல்றேன். ஸோ இந்த ஓகே டெடி டே வேற, ஹக் டே வேற. ஸோ நான் இது வந்து டெடி டே. ஸோ இந்த டெடி டேல வந்து நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம அனிமேஷன்ஸ் வந்து பயங்கர கூலா வந்து பண்ண போறோம். ஸோ இந்த இடத்துலயுமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ இந்த டெடி பேர் வந்து ஆடிட்டே இருக்கு. ஸோ இந்த டெடி பேரை கிளிக் பண்ணா என்ன நடக்கும்? ஸோ இதுல வந்து இன்னும் முக்கியமான விஷயங்கள் வந்து என்னென்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு யூஆர்எல் ரிலேட்டடா என்னென்ன இருக்கோ, அதாவது பேசிக்கா எப்படி சொல்றேன் அப்படின்னா, யூஆர்எல் சர்ச் பராம்ஸ் இருக்கும். ஸோ டிகோட் யூஆர்ஐ, என்கோட் யூஆர்ஐ, ஸோ அப்புறம் வந்து நியூ யூஆர்எல் எப்படி வந்து கிரியேட் பண்றது, இதை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ரெஸ்பான்சிவா எப்படி மாத்துறது. நம்ம இப்போ ரெசிபென்ட் நேம் ஏதோ கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ அஸ்வின்னு சொல்லி கிளிக் பண்ணிட்டு நான் இங்க வந்து ஜஸ்ட் வந்து கிளிக் பண்றேன் அப்படின்னா, எனக்கு இங்கேருந்து அந்த டெடியை கிளிக் பண்ணணும், ஒரு அந்த ஹார்ட் பறக்கணும். ஸோ இந்த இதுக்கு ஒரு மெசேஜ் வந்து வரணும். ஸோ நியூ மெசேஜ் வேணும் அப்படின்னா நான் ஜஸ்ட் கிளிக் பண்றேன். இங்க ஒவ்வொரு வாட்டி பாத்தீங்கன்னா நியூ மெசேஜ் வந்துட்டே இருக்கும். ஸோ இந்த நியூ மெசேஜ் எல்லாத்தையுமே நம்ம வந்து ஒரு அரேல ஸ்டோர் பண்ண போறோம். ஸோ நான் கிளிக் பண்ண அந்த அரே வந்து அதுக்கு ஏத்த மாதிரி மாறணும். ஸோ இப்போ இந்த காப்பி ஷேர் லிங்க்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இதை கிளிக் பண்ணிட்டு நான் வேற எங்கேயோ பேஸ்ட் பண்றேன் அப்படின்னா எனக்கு அதுவுமே வந்து ஒர்க் ஆகும். இந்த மாதிரி தான் வந்து இந்த வாட்ஸ்அப்ல, இன்ஸ்டாகிராம்லலாம் இந்த ஷேர் பட்டன் வந்து கண்டிப்பா பார்த்திருப்பீங்க. ஸோ இதெல்லாம் வந்து இதுக்கு பின்னாடி இப்படிதான் வந்து ஒர்க் ஆகுது. இந்த ஷேர் வந்து எப்படி பண்றது அப்படிங்கிறதையுமே நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ எந்த ஒரு லைப்ரரி எதுவுமே கிடையவே கிடையாது. நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்கிராச்ல இருந்து வந்து எழுத போறோம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட ப்ராமிஸ் டே. ஸோ இதுதான் எனக்கு தெரிஞ்சு நிறைய இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ இந்த ப்ராமிஸ் டேல வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ராமிஸ் ட்ரீயா ஃபர்ஸ்ட் நான் வந்து ப்ராமிஸ் ட்ரீ காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இந்த ப்ராமிஸ் ட்ரீ இருக்குல்ல, ஸோ நான் இந்த இடத்துல வந்துட்டு நான் உன் கூட 100 வருஷம் வாழணும். ஸோ இந்த மாரி வந்துட்டு ஒரு லீஃப் குடுக்குறேன் அப்டின்னா, அந்த லீஃப் வந்து அந்த இடத்துல ஆட் ஆகும். ஸோ நான் ஜஸ்ட் வந்து மறுபடியும் வந்து ஹாய் அப்டின்னு குடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த லீஃப் வந்து மறுபடியும் ஆட் ஆயிட்டே இருக்கும். ஸோ இந்த மாரி வந்து எப்படி வந்து இத பண்றது? நான் இங்க வந்து உங்களுக்கு ரெஸ்பான்சிவும் காட்டுறேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தோம் அப்டின்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் ரெஸ்பான்சிவா இருக்கும். நீங்க அடுத்தது ஆட் பண்ணனாலுமே டெஸ்ட் அப்டின்னு சொல்லிட்டு நான் ஆட் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் ரெஸ்பான்சிவா வரும். ஸோ இந்த மாரி வந்து ஒரு ட்ரீய வந்து எப்படி வந்து கிரியேட் பண்றது அப்டிங்கிறதையுமே நம்ம வந்து பார்க்க போறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்டின்னா, இந்த இடத்துல இதுதான் வந்து எனக்கு தெரிஞ்சு ரொம்பவே இன்ட்ரஸ்டிங்கா இருக்க போது. ஸோ இந்த பொயட்ரி இருக்குல்ல, ஸோ இந்த பொயட்ரிய வந்து நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஏஐ ஜெனரேட் பண்ணி பண்ண போறோம். ஸோ ஒரு வந்து நம்ம சாட்ல வந்துட்டு நான் இங்க ஜஸ்ட் வந்துட்டு ஆ டெல் அ லவ் மெசேஜ்
இன் தமிழ் அப்படின்னு சொல்லி குடுத்து நான் ஜெனரேட் போயம் குடுக்குறேன். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம கிராக்க வந்து இன்டகிரேட் பண்ணியிருக்கோம். ஸோ கிராக்குக்கு இன்டகிரேட் பண்ணியிருக்கிறதுனால நமக்கு ஒவ்வொரு வாட்டியுமே இது வந்து வந்துட்டே இருக்கும். ஸோ நான் மறுபடியும் ஜெனரேட் போயம் குடுத்தேன் அப்படின்னா, மறுபடியும் வந்து எனக்கு அது நடக்கும். ஸோ இது எல்லாமே வந்து ஃப்ரீயா தான் பண்ண போறோம். எந்த ஒரு கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு எதையுமே நம்ம பண்ண வேணாம். ஸோ ஃப்ரம் தி ஸ்கிராச் கிராக்லேருந்து எப்படி ஏபிஐ எடுக்கணும், ஸோ இந்த ஏபிஐ கீஸ் வந்து எப்படி எடுக்கணும், அதை எப்படி நம்ம வந்து யூஸ் பண்ணணும், அதுக்கு வந்து என்னென்னலாம் ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணணும், ஸோ இது எல்லாத்தையுமே வந்து பார்க்க போறோம். ஸோ ஜஸ்ட் வந்து பேசிக்கா அந்த ஏபிஐ கீ இப்படி எடுக்கணும் அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் நான் அதை ஓப்பன் பண்ணி எங்கேருந்து எடுக்கணும், எப்படி எடுக்கணும், அதை எப்படி யூஸ் பண்ணணும், எல்லாத்தையுமே வந்து பார்க்க போறோம். ஸோ இது வந்து ஒரு பயங்கரமான பில்டா வந்து எனக்கு இருக்க போகுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த இடத்துல வந்து நான் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்றேன், இந்த பில்டு கண்டிப்பா நிறைய பேருக்கு நிறைய யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க ஏஐ எப்படி எப்படிலாம் யூஸ் பண்ணலாம், எங்கெங்கெல்லாம் இன்டகிரேட் பண்ணலான்ற ஒரு நல்ல ஐடியா வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட ஹக் டே. ஸோ இந்த ஹக் டேல வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேசிக்கா வந்து டேட்டா வந்து ஏபிஐ மாரி வந்து புஷ் பண்ண போறோம். ஸோ பேசிக்கா எப்படி சொல்றேன் அப்படின்னா, ஒரு அரே ஆஃப் ஆப்ஜெக்ட்டா நான் எடுத்து நான் வந்து புஷ் பண்ண போறேன். ஸோ அந்த புஷ் பண்ண டேட்டா வந்து எனக்கு இங்கேயே ஸ்டோர் ஆக போகுது. பட் ஏபிஐல பண்ண போறதில்ல. நம்ம ஃப்ரண்ட் எண்ட்லயே எப்படி பண்றது? அந்த ஃப்ரண்ட் எண்ட்ல பண்றது தெரிஞ்சாலே நீங்க வந்து எப்படி வந்து பேக் எண்டுக்கு புஷ் பண்ணணுங்கிற ஐடியா வந்து உங்களுக்கு கண்டிப்பா வந்து தெரிஞ்சிரும். ஸோ நீங்க வந்து ஒரு ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்பரா இருக்கீங்க அப்படின்னா, அந்த ஐடியாஸ் வச்சு நீங்க வந்து அடுத்தடுத்து நெக்ஸ்ட் வந்து அந்த இத வந்து புஷ் பண்ணலாம். ஸோ இத வந்து நம்ம எப்படி பண்றது? அனிமேஷன்ஸ் வந்து பயங்கர இதுவா இருக்க போது. ஸோ அப்புறம் வந்து எப்படி வந்து ஸ்டேட்டை வந்து ஹேண்டில் பண்ணணும். யூஸ் ஸ்டேட் நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். நான் நிறைய வீடியோஸ்லயுமே சொல்லியிருக்கேன். யூஸ் ஸ்டேட் வந்து ரியாக்ட்ல ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை வச்சு தான் நம்ம வந்து மொத்தத்தையுமே வந்து பண்ண போறோம். ஸோ ஸ்டேட் ஹேண்ட்லிங்க நீங்க கண்டிப்பா மாஸ்டர் பண்ணிடுவீங்க இந்த சீரிஸ் பார்க்க முடிக்கும் போது. ஸோ அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ரெஸ்பான்சிவ். இதுவுமே ஃபுல் அண்ட் ஃபுல் ரெஸ்பான்சிவான ஒன்று தான். ஸோ இந்த இடத்துல நான் வந்து இங்க நேம் வந்து கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். சும்மா ஜஸ்ட் வந்து அஸ்வின் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் வந்து டெஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். சென்ட் வெர்ச்சுவல் கொடுத்துட்டேன். ஸோ எங்க மெசேஜ் வரலன்னு நீங்க பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மெசேஜ் வரும். ஸோ இங்க எடுத்து இந்த அனிமேஷன்ஸ்லாம் எப்படி வைக்கிறது? ஸோ எப்படி வந்து டேட்டா நான் அங்க புஷ் பண்ணோனயே, இங்க எப்படி வந்து வருது? ஸோ இந்த ஆல்ரெடி இருக்கிற டேட்டா எனக்கு போகல. ஸோ அந்த டேட்டாவும் இருக்கு. பிளஸ் இது வந்து அக்குமுலேட் ஆகி வருது. ஸோ பேசிக்கா ஏபிஐல அனுப்பும்போது இப்படி தான் வரும். ஸோ இத வந்து எப்படி ஹேண்டில் பண்றது? இது எல்லாத்தையுமே வந்து நம்ம பார்க்க போறோம். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா, நம்மளோட கிஸ் டே. ஸோ இந்த கிஸ் டேல வந்து நம்ம என்னென்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து அரேஸ் வந்து நீங்க வந்து கண்டிப்பா வந்து மாஸ்டர் பண்ணியிருக்கணும். ஸோ அது பண்ணலனாலுமே ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நம்மளோட ஜாவாஸ்கிரிப்ட் சீரிஸ்லயுமே நம்ம அரேஸ் பத்தி பேசிப்போம். நீங்க அப்பயும் தெரியல அப்படின்னாலுமே பிரச்சனை இல்ல. இந்த வீடியோஸ்ல நான் போடும்போது உங்களுக்கு கண்டிப்பா அரேஸ் பத்தி உங்களுக்கு புரிஞ்சிரும். ஸோ எப்படி வந்து மேப் பண்றது? இதுல வந்து மேத்தமேட்டிக்கல் ஃபங்ஷன்ஸ் வந்து நிறைய வந்து யூஸ் பண்ண போறோம். ஸோ மேத் ஃபங்ஷன்ஸ் ரேண்டம் எப்படி யூஸ் பண்றது? ஸோ ஜெனரேட் எப்படி பண்றது? இது எல்லாத்தையுமே மேத் ஃபங்ஷன்ஸ் வந்து இந்த இடத்துல நிறைய இருக்கும். அதே மாதிரி வந்து டைம் அவுட்டும் நிறைய இருக்கும். செட் டைம் அவுட், இப்ப நீங்க பாத்தீங்க அப்படின்னா தெரியும். ஸோ இந்த எமோஜி வந்து போயிட்டு போயிட்டு வருதுல. ஸோ இதெல்லாம் வந்து எப்படி பண்றது? அதெல்லாம் வந்து அந்த டைம் அவுட்ல தான் வந்து பண்ண போறோம். ஸோ பேசிக்கா அதை எப்படி நம்ம கண்ட்ரோல்ல கொண்டு வரது? அப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா, நம்மளோட வந்து கஸ்டம் காம்போனன்ட்ஸ் வந்து கிரியேட் பண்ண போறோம். ஸோ கஸ்டம் காம்போனன்ட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, நீங்க வந்து இண்டஸ்ட்ரி லெவல்ல போம்போது ஏதோ ஒரு இடத்துல வந்து யூஸ் ஸ்டேட் அப்படின்னு இருக்குன்னா, யூஸ் ஸ்டேட்டே எங்கேயோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு கஸ்டம் காம்போனன்ட்டா தான் வந்திருக்கும். ஸோ இதே மாரி நம்ம எப்படி வந்து கஸ்டம் காம்போனன்ட்ஸ் வந்து கிரியேட் பண்றது? இது எல்லாத்தையுமே வந்து நம்ம பார்க்க போறோம். ஸோ அப்புறம் வந்து கன்டெக்ஸ்ட் ஏபிஐ வந்து இதுல வந்து யூஸ் பண்ண போறோம். நான் இதுல வந்து ரீடெக்ஸ் ஏன் யூஸ் பண்ணல? ஜஸ்டாண்ட் ஏன் யூஸ் பண்ணல? நெறைய பேர் வந்து கேட்கலாம். பட் இதுல வந்து ரொம்பவே சிம்பிளா தான் வந்து இருக்க போகுது. ஸோ அதனால நான் வந்து கன்டெக்ஸ்ட் ஏபிஐ வந்து யூஸ் பண்றேன். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட யூஸ் கால் பேக், யூஸ் ரெஃப், ஸோ இது எல்லாத்தையுமே யூஸ் பண்ண போறோம். ஸோ யூஸ் கால் பேக், யூஸ் ரெஃப்லாம் வந்து உங்களுக்கு வந்து நிறைய இன்டர்வியூ கொஸ்டின்ஸ்ல கண்டிப்பா வந்து கேட்பாங்க. ஸோ யூஸ் கால் பேக் யூஸ் பண்ணிருக்கீங்களா? ஏன் அதை வந்து யூஸ் பண்ணணும்? எங்க யூஸ் பண்ணணும்? இந்த மாதிரி கேள்விக்கான ஆன்சர்ஸ் எல்லாமே அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பா வந்து புரிஞ்சிடும். ஸோ அப்புறம் வந்து நம்ம வந்து ஆப்வியஸா நம்ம கண்டெக்ட் ஏபி யூஸ் பண்றதுனால டிஸ்பேட்ச் இதெல்லாம் வந்து நம்ம கத்துக்க போறோம். ஸோ டிஸ்பேட்ச்னா பேசிக்கா ஏபிஐக்கு எப்படி அனுப்புறது, அந்த டிஸ்பேட்ச் பண்றது எப்படி? ஸோ இது எல்லாத்தையுமே நீங்க வந்து ஈஸியா கத்துக்க போறீங்க. அண்ட் கூல் அனிமேஷன்ஸ் அண்ட் சிஎஸ்எஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் ரெஸ்பான்சிவ்னஸோட. ஸோ நான் இப்போ வந்து குடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். நான் இங்க வந்து கீழ எடுத்துட்டு போறேன். ஸோ இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம லோக்கல் ஸ்டோரேஜுமே வச்சிருக்கோம். ஸோ அதனால தான் வந்து நான் 2 வாட்டி கிளிக் பண்ணப்போ இது வந்து வந்திருக்கு 2ன்னு சொல்லிட்டு. நான் ஜஸ்ட் வந்து மறுபடியும் வந்து இங்க குடுத்துட்டு நான் ஜஸ்ட் வந்துட்டு கிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ப்ளோ கிஸ் அப்படின்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நீங்க இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த எமோஜி வந்து வந்துட்டு போகும். ஸோ நம்ம வந்து ஒரு வாட்டி கிளிக் பண்ணாதான் இங்க வந்து வரும். ஸோ அதே மாதிரி என்னென்ன ஹிஸ்ட்ரி இருக்கு, ஸோ இந்த காம்போனன்ட்லாம் வேணும்னா நீங்க வச்சுக்கலாம். ஸோ இல்ல இந்த இதெல்லாம் வேணும். அதே மாதிரி இங்க பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட ஒரு கரோசல் வந்து கிரியேட் பண்ண போறோம். ஸோ பேசிக்கா வந்து இந்த இடத்து இதெல்லாம் வந்து நீங்க வந்து இதுல பார்த்துருப்பீங்க. அமேசான்லலாம் வந்து ஆட்டோமேட்டிக்கா மூவ் ஆயிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி இல்லாம நம்மளே எப்படி வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து எப்படி வந்து மூவ் பண்ணிட்டே இருக்குது. ஸோ இந்த மாதிரி இந்த கஸ்டம் காம்போனன்ட்ஸ் வந்து இருக்குல்ல, நம்மளா வந்து ஃப்ரம் தி ஸ்கிராச் கிரியேட் பண்ண போறோம். எந்த ஒரு லைப்ரரியும் இல்லாம. லைப்ரரியில நீங்க ஆல்ரெடி இப்போ மெட்டீரியல் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க ஆல்ரெடி வச்சிருப்பாங்க. அதை எடுத்து யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். பட் அப்படி கிடையாது. நம்மளா ஃப்ரம் தி ஸ்கிராச்ல இருந்து வந்து கிரியேட் பண்ண போறோம். ஸோ இதனால வந்து என்ன ஆகும் அப்படின்னா நம்ம நிறைய விஷயத்தை வந்து கத்துப்போம். ஸோ அதுக்கு பின்னாடி இருக்கிற லாஜிக்கும் வந்து தெரியும். நான் இங்க கிளிக் பண்ணோன்னு பாத்தீங்க அப்படின்னா 3 வந்து இந்த இடத்துல வந்து அப்டேட் ஆயிடுச்சு. ஸோ பேசிக்கா இதெல்லாம் வந்து லோக்கல் ஸ்டோரேஜ் வச்சு தான் நடக்குது. ஸோ லாஸ்டா வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட ஃபைனல் வீடியோ வேலண்டைன்ஸ் டே வீடியோ.
ஸோ இந்த வேலண்டைன்ஸ் டே வீடியோலயும் மறுபடியும் வந்து நம்மளோட இன்டர்வல்ஸ் வந்து கண்டிப்பா வந்து இருக்க போகுது. செட் இன்டர்வல்னா என்ன? கிளியர் இன்டர்வல்னா என்ன? அரேஸ் எப்படி ஹேண்டில் பண்ணணும்? ஸோ இந்த டேஸ் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துலேருந்து இந்த 8 டேஸ் அன்டில் வேலண்டைன்ஸ் டே இந்த மாரி வந்து வருது. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, நம்ம சென்மைல ஸோ இந்த நேப் பார் இருக்கும். ஹோமு, கேலரி, ஸோ கோட்ஸ், மெசேஜஸ் ஸோ இந்த மாரி இங்கேயே பார்த்தீங்கன்னாலே தெரியும். இந்த கோட்ஸுமே வந்து நம்ம கிஸ் டேல வந்து பண்ணியிருப்போம். ஸோ அத தாண்டியுமே இன்னும் வந்து பெட்டரா வந்து எப்படி பண்றது? ஸோ இது வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து மூவ் ஆயிட்டே இருக்கும். அதுல நம்ம கிளிக் பண்ணா தான் மூவ் ஆகும். இதுல ஆட்டோமேட்டிக்கா மூவ் ஆகும். ஸோ அப்புறம் வந்துட்டு நம்ம இங்க இதுல வந்து இன்னும் நெறைய விஷயங்கள் வந்து இருக்கு. ஸோ இதுலயுமே வந்து லோக்கல் ஸ்டோரேஜ் வந்து யூஸ் பண்ண போறோம். ஸோ மேத்தமேட்டிக்கல் ஃபங்ஷன்ஸ் அந்த ஜாவாஸ்கிரிப்ட்ல மேத் வந்து நெறைய யூஸ் பண்ண போறோம். நம்மளா வந்து ஒரு கஸ்டம் மாடல் வந்து கிரியேட் பண்ண போறோம். ஸோ அப்புறம் வந்து லோக்கல் ஸ்டோரேஜ், லிசனர்ஸ் வந்து இருக்கும். ஸோ ஜாவாஸ்கிரிப்ட்ல பேசிக்கா நீங்க வந்து கண்டிப்பா வந்து பண்ணியிருப்பீங்க. ஆட் ஈவென்ட் லிசனர்ஸ் இந்த லிசனர்ஸ் வந்து பேசிக்கா அத வந்து நம்ம வந்து டார்கெட் பண்ண போறோம். ஸோ அப்புறம் வந்து ஒரு nav பார் வந்து வைக்க போறோம். ஃபுல் அண்ட் ஃபுல் ரெஸ்பான்சிவா இருக்க போது. அதே மாரி பார்த்தோம் அப்டின்னா, இங்க வந்து ஆடியோ டேக்க பத்தியுமே நம்ம வந்து போறோம். ஸோ ஆடியோவுமே இங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நான் கிளிக் பண்ணேன் அப்டின்னா, ஆடியோ ப்ளே ஆகும். இங்க பார்த்தீங்கன்னா, இந்த ப்ளே ஆகுதுல. ஸோ இந்த ஆடியோ இது எல்லாத்தையுமே ஃப்ரம் தி ஸ்க்ராட்ச்லேருந்து நம்ம வந்து எழுத போறோம். ஸோ எதுவுமே வந்துட்டு ஒரு இதுன்றதே கிடையவே கிடையாது. இது நான் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, நான் இந்த காம்போனன்ட் கிரியேட் பண்ணும்போது நான் வந்து குடுத்திருந்தேன். ஸோ என்னோட லோக்கல் ஸ்டோரேஜ்ல இருக்கிறதுனால இங்க வந்து வருது. ஸோ இந்த இடத்துல வந்து நான் இங்க அஸ்வின்னு குடுத்துட்டு, ஆ டெஸ்ட் மெசேஜ் அப்டின்னு சொல்லி நான் இங்க வந்து குடுத்துட்டு, இந்த செண்ட் லவ் லெட்டர் குடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இங்க மெசேஜ் சென்ட் சக்சஸ்ஃபுல்லி அது வந்து வருதா? ஸோ வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்டின்னா, நான் இன்னைக்கு டேட் குடுத்துருக்கேன். ஸோ இது வந்து நடக்குது. இதே மாரி மெசேஜ் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம எல்லாமே இதுவுமே வந்து கம்ப்ளீட் ரெஸ்பான்சிவ் தான். நான் அதையுமே வந்து உங்களுக்கு காட்டிடுறேன். ஸோ இங்க பார்த்தீங்க அப்படின்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் ரெஸ்பான்சிவா தான் இருக்க போகுது. ஸோ நான் இந்த நேவ் பார் கிளிக் பண்றேன். இந்த மாதிரி வந்து இருக்க போகுது. நான் இப்ப இங்க இருந்தே கிளிக் பண்றேன் அப்படின்னா, எனக்கு இப்ப நான் கேலரி கிளிக் பண்ணிட்டேன். நேவ் பார க்ளோஸ் பண்ணிட்டேன். கேலரி ஓப்பன் ஆகும். ஸோ நான் இப்ப ஹோம கிளிக் பண்ணிட்டேன். நான் இப்ப நேவ் பார க்ளோஸ் பண்ணிட்டேன். ஹோம் வந்து எனக்கு வந்துரும். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் ரெஸ்பான்சிவா எல்லாமே கம்ப்ளீட்டா ஃப்ரம் தி ஸ்கிராச்லேருந்து வந்து எழுத போறோம். நீங்க ரியாக்ட்ட இன்னும் அட்வான்ஸ் லெவலுக்கு எடுத்துட்டு போகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இந்த சீரிஸ் உங்களுக்கானது தான். இதுல இந்த இந்த சீரிஸோட இந்த ட்ரெய்லர் வந்து கண்டிப்பா எல்லாருக்கும் புடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த டெமோ வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே புடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அடுத்த 1 வீக்குக்கு நம்ம இத தான் பண்ண போறோம். ஸோ ஸ்டே டியூன். இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துறாதீங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.